ஒன்டாரியோ மாகாணத்தில் மளிகை பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளன. இந்நிலையில் சர்வேலன்ஸ் பிரைசிங் எனப்படும் தனிப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி மளிகைப் பொருட்களின் விலையை நிர்ணயிக்கும் முறையை தடை செய்ய வேண்டுமென்ற கோரிக்கையை முதல்வர் டக் ஃபோர்ட் நிராகரித்துள்ளார். மணிட்டோபா மாகாணம் இத்தகைய முன்னெச்சரிக்கை தடையை நடைமுறைப்படுத்தினாலும் டக் ஃபோர்ட் அதை ஒரு சுதந்திரமான சந்தை பொருளாதாரத்துக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். விலை நிர்ணயத்தில் நிறுவனங்களுக்கு இடையே கூட்டுச் சதி நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஆனால் சந்தை போட்டியே விலையை குறைக்க சிறந்த வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மளிகைப் பொருட்களின் விலையை குறைக்க டொரண்டோ நகரம் முன்னெடுத்துள்ள மலிவு விலை மளிகை கடைக்கான முன்னோடி திட்டத்தை முதல்வர் டக் ஃபோர்ட் மிகவும் விசித்திரமான திட்டம் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இது சோசலிச போக்கு என்றும் அரசு இத்தகைய வணிகத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விலை நிர்ணய முறையை தடை செய்ய வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் மரிட் ஸ்டைல்ஸ் மற்றும் ஜான் ஃப்ரேசர் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். வாடிக்கையாளர்களின் தேடல் வரலாறு மற்றும் தனிப்பட்ட தரவுகளை வைத்து விலையை உயர்த்துவது நுகர்வோரை பாதிக்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். மளிகைப் பொருட்களின் விலை உயர்வுக்கு போக்குவரத்து செலவு மற்றும் எரிபொருள் விலையேற்றமே முக்கிய காரணம் என்று டக் ஃபோர்ட் கூறியிருக்கின்றார்.